பொன்னம்மாக்கா, அவ மாமியாரே எல்லாம் மறந்து சரியாயிட்டாவோ, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இப்போதான் அம்புஜம் எனக்கு நிம்மதியே இருக்கு. பயந்துக்கிட்டே வந்தேன் ஊர்ல இருந்து வரையில. சின்ன பொண்ணு மாமியார்ட்ட எப்படி பேச கேட்க எனக்கு ஒன்றும் ஓடலை. இதில் மருமவன் வேற கோவப்பட்டு இவகிட்ட கத்திக்கிட்டாரா, அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒன்றும் விளங்காம வந்தேன். இப்போதான் எனக்கு என்னமோ நிம்மதியே இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பயும் நல்லதே தான் நடக்கும். அவள் அப்பாவுக்கும் போன் அடித்து சொல்லிருங்க. ஆமா பொன்னம்மாக்கா, முதல்ல சின்ன பொண்ணு அப்பாவுக்கு போன் அடிச்சு இங்க ஒன்றும் பெருசா பிரச்சனைலாம் இல்லை, சரியாயிட்டுன்னு சொல்லுங்க. ஆமாம்மா, அவர் 2 நாள் சரியே சாப்பிடல தூங்கலை ஒரு மாதிரி தான் இருந்தார். இப்போ போன் அடித்து சொல்லிடுறேன். என்ன எல்லாரும் இப்படி டீ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? சில்லி கேர்ள்ஸ். பின்ன உனைய மாதிரி இருக்க சொல்றியா? போகிற இடத்துலலாம் சோறு போடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. லட்சு, என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, பசி காதை அடக்கி. நமக்கு ஆல்வேஸ் சோறு தான் முக்கியம். ஏ கீதா, யார் என்ன நினைக்க போறா? நீ நல்ல வயிறார சாப்பிட்டு வாமா. ஏ பொன்னம்மாக்கா, உங்க மவளுக்காண்டி இவ்வளவு நேரம் உசுர கொடுத்து சண்டை போட்டிருக்கேன். அதனால நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். ஏம்மா டீ எப்படி இருக்கு? ஏட்டி வா, என்னமோ நீ போட்டு தந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்க. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்க வேண்டியதுதான். உன் புருஷன்கிட்ட பேசுனியா சின்ன பொண்ணு? என்ன சொன்னாரு? என்கிட்ட எப்படியோ பேசிட்டா இருக்கா. இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா தூங்குவேன். ஏட்டி சின்ன பொண்ணு, வா வா உட்காரு. உன் சந்தோஷத்துக்கு சிக்கன் எடுத்து கொண்டாடு. நீங்க சாப்பிடுங்க, 4 மணி அப்பத்துல இருந்து வயிறு பசிக்குன்னு சொன்னீங்களா? எனக்கே பசிக்கணும், உனக்கு என்ன பசிக்காம வாட்டி இருக்கும்? எடுத்து தின்னு. சாப்பிடுங்கக்கா, சாப்பிடுங்க முதல்ல. ஏம்மா அவர் ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால டீயை குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பிடலாம்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஏ சின்ன பொண்ணு, அவர் எதுக்கு இப்படி அலைய விடுற? நாங்க போற வழியில ஏதாவது வாங்கி தின்னுட்டு போவோம். இதுக்கு ஏன்டி போட்டு? ஆமாட்டி, நாங்க போற வழியில ஏதாவது வாங்கி தின்னுட்டு போயிருவோம். எதுக்கு போட்டு சாப்பாடு வாங்கி லேட்டாலாம் ஆகும் போறதுக்கு? ஏக்கா மணி 12 தான் ஆகுது. அவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததும் எல்லாருக்கும் வச்சு தரேன், சாப்பிட்டுட்டு அழகா 1 ஹவர்ல கிளம்பிடலாம். நீங்க 1 மணிக்கு இங்க இருந்து கிளம்பினாலும் 3 மணிக்கு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாமே. சரிட்டி, நாங்க சாப்பிட்டுட்டே போறோம். நீ இனிமே ஒழுங்கா இரு, சண்டை கிண்ட போடாத என்னம்மா. பொன்னாத்தா, நான் இனிமே எப்படி என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கேன்னு பாரு. ஒழுங்கா இருந்தா சரிதான். எப்படிக்கா இருக்கு என் மாமியா சமையல்? நீயும் தின்னு பாருட்டி, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம ஊர்ல வைக்கிற அளவுக்குலாம் இல்லட்டி. நம் 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 நம். எப்ப சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கு. ஒரு உப்பு இல்ல உரப்பு இல்ல, நல்லாவே இல்லக்கா. எப்படிதான் திங்கீங்களோ? நானாவது இன்னைக்கு ஒரு நாள் தான் திங்கேன். நீ தானட்டி எந்நேரமும் உன் மாமியா வீட்டுல இருந்து இதை தின்னுட்டு இருக்க. உன் நிலைமையை யோசிச்சாதான் சின்ன பொண்ணு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இதாச்சும் பரவாயில்ல. என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன சமைச்சாலும் எங்க அம்மா சமைச்ச மாதிரி இல்ல. எங்க அம்மா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா, அது மாதிரி இல்ல. எங்க அம்மாவையே சமைக்க சொல்லும் பாரு. யாத்தே, இது வேறையா? ஆமாக்கா, அவருக்கு அவ அம்மா சமைக்கிறதா ருசியா இருக்கு. ஒருவேளை மத்தளைக்கு நல்லா இருக்கும் போலட்டி. அட நீங்க வேற. இப்ப கூட பாருங்க, எங்க அம்மா சிக்கன் குழம்பு ருசியா வச்சிருக்கு. சின்ன பொண்ணு, நீ ஹோட்டல்ல சாப்பிடாத, நீ வீட்டுல உள்ள சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அம்மாடி, அப்படியா? ஆமா, இந்த கருமத்தையே ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவரு இவ்வளவு நாள் எவ்வளவு கேவலமா தின்னுட்டு இருந்திருக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கண்டி. உன் புருஷனை உன் வழிக்கு கொண்டு வரணும்னா போன்ல யூடியூப்ல எடுத்து பாரு, நிறைய சமையலா போட்டுருப்பாவோ. ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு சமைச்சு அசத்தி போடு. அப்புறம் பாரு உன் பின்னாடி எப்படி சுத்தி சுத்தி வருவார்னு. உண்மையாவ 4 முடி? ஆமா, பின்ன நான் பொய்யா சொல்றேன்? என் புருஷன் அப்படிலாம் இல்ல. சோத்து கண்டில என்னை சுத்தி சுத்தி வரமாட்டாரு. போவாங்க. அட மூளை இல்லாதவளே, நம்ம நாட்டுல முக்காவாசி பேர் புருஷனை கைக்குள்ள போட்டுக்காவளே, எப்படி நினைக்க? நல்ல விதவிதமா ரகரகமா ருசியா சமைச்சு கொடுத்துதான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காவோ. அப்படியாக்கா? அப்ப நானும் ட்ரை பண்றேன். நீ முதல்ல எடுத்த உடனே பெரிய பெரிய டிஷ்ல இறங்கிட கூடாது. முதல்ல நீ சமைக்கிறத வாயில வைக்கிற மாதிரி சிம்பிளா சமைச்சு பாரு. அப்புறம் ஒண்ணு கத்துக்கிட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஏன் கீதாக்கா இத்தனை நாளா என்கிட்ட இதை சொல்லல? சொல்லிருந்தா கிழிச்சிருப்பியோ? இல்லக்கா, எவ்வளவு நாளா நான் எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கேன். இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்க அம்மா வீட்டுல இருந்தே சமைச்சு சமைச்சு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் கத்து வச்சிருந்திருப்பேன். நீங்களும் என் கூட தானே சுத்திட்டு இருந்தீங்க, உங்களுக்கும் டேஸ்ட் பார்க்க கொடுத்துருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களே. நீ அங்க இருந்து இதெல்லாம் செஞ்சு எங்களெல்லாம் சாகடிச்சிட கூடாதுன்னு உன் மாமியார் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றேன். சரி, நான் இனிமே எப்படி அசத்துறேன் பாருங்க. என்னமே கீரை சோத்த அப்படியே வச்சிட்டு இருக்க, சாப்பிடலையா? சின்ன பொண்ணு மாமியாரே, இந்தா இப்ப சாப்பிட்டுருவேன். குழம்பு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பை என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் மசாலா எல்லாம் கையில அரைச்சில போடுவேன். வெளியில இருந்து எந்த பாக்கெட் மசாலாவும் வாங்கி போட மாட்டேன். அதான் இம்புட்டு ருசியா இருக்கு. அட 4 முடி, இவ்வளவு நேரமா அந்த கருமத்தை வாயில வைக்க ஆவலன்னு சொல்லிட்டு இருந்த. எல்லாம் உனக்காண்டி தாண்டி ஐஸ் வச்சிட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு கேளு. மருமவளை என்ன வாயை பொளந்துட்டு பாக்க? உனக்கு சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாத்தே. இந்த கீதாக்கா எனக்கு ஊட்டி விட்டுட்டே தான் சாப்பிடுறாவோ. நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சும்மா கடமைக்கு சொல்ற மாதிரி இருக்கு. கீதால பாரு, நல்ல மனசு நிறையவா வாய் நிறைய சொல்றா. நல்ல ருசியா சுவையா இருக்குன்னு. ஏம்மா நீங்கள் வேலை இருங்க. என் மவன் கடைக்கு சாப்பாடு வாங்க போயிருக்கான். பார்சல் வாங்கிட்டு வருவான், கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போங்க. சரிங்க சித்தி. ஏடிகளை சாப்பாட்டுல எவ்வளவு நேரமா உட்காந்துருப்பீங்க? டக்குன்னு 4 வாயை அள்ளி போட்டு கையை கழிட்டு வாங்க போங்க.
ஏட்டி சின்ன பொண்ணு எனக்கு சாப்பிட்ட வரைக்கும் போறோம், நீ இந்த குறையும் சாப்பிடுட்டி, நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போறேன். அட போங்கம்மா, என்னாலலாம் முடியாது. ஏட்டி இவ்வளவு தூரம் உனக்காண்டி வந்திருக்கேன், உனக்காண்டி நான் எவ்வளவு ஃபைட் எல்லாம் பண்ணேன், சாப்பிடுட்டி. சரி தாங்க. இவளையும் அண்ணனையும் பிரிச்சு விட்டு ஒரேடி அந்த நாயை முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா என் பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு. இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. எல்லாம் அம்மாவை சொல்லணும், நம்ம அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். அவ ஸ்ட்ராங்கா நின்னு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கொஞ்சம் கூட அறிவியல. நேத்து அவ்வளவு தூரத்துக்கு படிச்சு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டாளா? ச்சே, எல்லாமே சொதப்பியாச்சு, எல்லா பிளானும் வேஸ்ட். இப்ப நான் என்ன செய்வேன்? மண்டையெல்லாம் பிச்சுக்குதே. நம்ம அண்ணனும் கூட சேர்ந்து ஆடுறான், வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறான். சரி, என்னட்டி கடந்து புலம்பிட்டு இருக்கா உன் நாத்தனார்காரி? அதான்க்கா எனக்கும் கேட்க மாட்டேக்கு. கிட்ட போய் கேப்பமா? லூசு, கிட்ட போய் நின்னா அவ கண்டுபிடிச்சிருவா. என்ன செய்யனால முடியும்? ஒண்ணு கேட்க மாட்டேக்கு. என்ன பொண்ணு, என்னமோ முறுக்கிக்கிட்டு வீட்டுக்கு போறேன்னு போனா இங்கதான் நிக்கா போல. அவ எப்பக்கா வீட்டுக்கு போறேன்னா? என் வீட்டுக்காரர் அவளை திட்டினார்ல, அதனால முறுக்கிக்கிட்டு இங்க வந்து நிக்கா. நானும் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சேன். வா வா, பேச்சு கொடுப்போம். என்னம்மா ஸ்வேதா, நீ வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சோம், நீ என்னன்னா கொலப்புறத்துல வந்து நிக்க? இது என் அம்மா வீடுனா போவேன் போவாம இருப்பேன். இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? சின்ன பொண்ணு, உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? என்ன பாட்டுக்கா? பாடினா தானே தெரியும். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் ரோஷமில்லை ரோசமில்லை ரோசம் என்பதில்லையே. என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறீங்களா? பாட்டு பாடுறதெல்லாம் உங்க ஊர்ல வம்பு இழுக்கிறதா? என்னம்மா நீ பச்சை குழந்தையா இருக்க? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல என்ன ஃபைட் நடக்கும், அப்ப அதெல்லாம் இவ என்ன சொல்லுவா? போரும் பாலோ. சி, இவளுக்கு மூஞ்ச பார்க்க முடியலன்னு இங்க வந்து நிக்கிறோம். இங்கேயே வந்து நம்ம உசுறு எடுக்கிறாளுங்க. ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தா கிளம்பி போக தெரியாதா? இன்னும் இங்க நின்று டேரா போட்டு என்னதான் செய்ய போறாளுகளோ? ஏ பாவம் சின்ன பொண்ணு, அவளை விட்டு சரியான பால் போட்டியா இருப்பா போல. யாரடி பால் போட்டின்னு? உன்னதாம் டி, பாவம் பச்சை குழந்தையாவே இருக்கியே. எங்க அண்ணனுக்கு இவளுக்கு பண்றது பேசுறதெல்லாம் தெரியாது. நான் ஒண்ணு பேசிட்டோம்னா அததான் பெருசா தூக்கிட்டு வந்துருவான். அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க முக ராசி ஸ்வேதா. சின்ன பொண்ணு, உன் நாத்தனார்காரி மூஞ்சி இப்ப பார்த்தாலே சண்டை இழுக்கணும் வம்பு இழுக்கணும் தோணுது. என்னடி செய்யறது? கீதாக்கா அப்படிதானே? யுவர் சாய்ஸ், என்ஜாய். என்னடி ஆட்டமா ஆடுறீங்க? எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப நான் வச்சுக்கிறேன்டி உங்களை. எங்களை ஒண்ணு செஞ்சிடாத ஸ்வேதா. அப்போடி சின்ன பொண்ணு, அவ அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு பெருசா ஸ்கெட்ச் போட்டிருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அது ஒண்ணு நடக்காதடி, எல்லாம் ஊத்திக்கும். அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே. ஏ சின்ன பொண்ணே. என்ன லட்சுமிக்கோ? உங்க அம்மா கூப்பிடுறாவா? கீதா ஊருக்கு போகணும்னு நினைப்பில்லையா? வந்துட்டேன், ஒரு செட்டில்மெண்ட் பைசல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அறிவு இருக்க கீதா உனக்கு? நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாங்கக்கா வாரோம். போற போக்குல ஒரு போர்க்களத்தை பண்ணி விட்டுறாதீங்கடி, வாங்க. எம்மாடி சேத்தா, இன்னொரு நாள் வந்து கவனிச்சுக்கிறேன் உனைய. பாய். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு விளக்கமா பிஞ்சிரும், ஒழுங்கா வாங்கடி. லட்சு இழுக்காதீங்க லட்சு. ஏன் லட்சுமி இவளோட இழுத்துட்டு வர? என்ன பண்றாளோ தெரியுமாக்கா? ஏடிகளை தின்னுட்டு கையை கழுவுதானே போனீங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அங்க இவன் நாத்தனார்காரி நின்னுட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்காளுவோ. ஏன் சின்ன பொண்ணே, உனக்கு இருக்க முடியலையா? அம்புஜக்கா, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன் கோவத்துல கொல்லிய வைக்க ஒழுங்கா மறுவாதியா இரு. இவ்வளவு நேரம் பேசி வச்சு எல்லாம் எடுத்து வந்திருக்கு. மாமியார் மனசு மாதிரி நல்ல முறையா பேசுறாவோ, அதையும் எடுத்துடலாம் அழகியோடி. ஏன் அம்மா ஏக்கா? இல்லக்கா, அவ தனக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அத ரெண்டு திட்டிட்டு வந்தேன். பெருசா சண்டை கிண்டலாம் ஒண்ணும் போடல, சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணிட்டு வந்தோம். பொண்ணமக்க கோவப்படாதீங்க. ஏ கீதா, இவ சும்மாவே ஆடுவா பத்திரக்களி ஆட்டும். இதுல சலங்க மாதிரி உனைய வரை கட்டி விட்டாச்சு. அப்ப இவளை கேட்கவா வேணும்? நீ ஏமா அவளை கேட்டுக்கிட்டு சண்டைக்கு போற? சண்டைலாம் போடதான் சொல்றோம்ல. ஆமாமா, சண்டைலாம் ஒண்ணும் போடல. நான் இனிமே ஒழுங்கா நல்ல பிள்ளையாட்டு இருப்பேன். நீ போயிட்டு வா. ஒழுங்கா இரும்டி, உனக்கு கோவம் வந்தாலும் பல்ல கடிச்சிட்டு அமைதியா போ. சரிம்மா இருப்பேம்மா. நல்ல பிள்ளையா இருக்கணும். ஆட்டுமா, அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, நீ கவலைப்படாம போயிட்டு வா, நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. போய் போன் அடி. அம்புஜக்கா லட்சுமிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. அடிக்கடி போன் பண்ணி பேசுங்க என்னக்கா? சரிம்டி, பார்த்து நடந்துக்கோ. போயிட்டு வரோம், பாய். சின்ன பொண்ணு, நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் நாத்தனார்காரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்றான்னு வையேன், ஒரு போன் அடிச்சிரு. உன் தோழி நான் இருக்கேன், நான் ஓடோடி வருவேன்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னதான் கடந்து குசு குசுன்னு பேசுறாளோ? ஏ கீதா, வந்து வண்டியில ஏறி. எப்படிலாம் தைரியம் கொடுக்க பாத்தீங்களா? இந்த கீரை இருக்க வரைக்கும் சின்ன பொண்ணு திருந்த மாட்டா. சரி கீதாக்கா, அடிக்கடி போன் அடிச்சு பேசுனேன். சரிம்டி, பாய். பாய் தலைவணிலாம் உள்ள இருக்குக்கா. அம்மா, உன் சோக்கெல்லாம் உன் மாமியா கிட்ட வச்சுக்கோமா, நான் போயிட்டு வரேன், பாய். பிடிச்சாவோ ஒரு ஏசி காரை பிடிச்சாவளா? வெக்கையா இருக்குமா? பாய்மா.
துளசி ஒர்க்லாம் கரெக்டாக நடக்கா? எஸ் சார். அந்த பிசிஎஸ் ஃபைலை முடிச்சிட்டிங்களா? எஸ் ஃபினிஷ்டு சார். அப்போ அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணிருங்க. ஓகே சார், இப்போவே பண்ணிடுறேன். என்ன இது எப்போ பார்த்தாலும் சாரு சாருன்னு? நமக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு சும்மா வரும்னு நேம் சொல்லி கூப்பிடலாமே. நமக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இது உங்களோட கம்பெனி. உங்க கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். நீங்க எங்களோட பாஸ். பாஸ் சாருன்னு தானே சொல்ல முடியும், இல்ல பாஸ்னு கூப்பிடுறேன். அப்போ மேடம் எப்போவுமே நம்ம வழிக்கு வர மாட்டீங்க. உங்களுக்கு தானே பாஸ். சூடு சொரணை எதுவுமே இல்ல. நான் எத்தனை டைம் நோ சொன்னாலும் ஒரே கொஸ்டின் திரும்ப திரும்ப கேக்குறீங்க. இல்ல இனிமே உன்கிட்ட கேட்கறதா இல்ல. அப்படிங்களா? ஆமா, அது அப்படிதான். இனிமே உன்கிட்ட கேட்கறதெல்லாம் இல்ல. உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டா நான் லவ் பண்ணேன், இல்ல உனக்கு பிடிச்சி போய் நான் லவ் பண்ணேனா? உனக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் ஒர்க் பண்றேன். நீங்க ஒர்க்கு கண்டினியூ பண்ணுங்க. இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி ஒர்க் பண்றது? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? சரிம்மா, நான் போயிடுறேன். அப்புறம் 1 மினிட், ஏதோ சூடு சொர்ணலாம் இருக்காதான்னு கேட்டிங்களே, அது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. ஐயோ, இந்த காரு லூசு வேற நல்லா தூங்குறாளே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. தூங்கு மூஞ்சி. காரு எந்திரிச்சு தொலையண்டி. சோ மானத்தை வாங்குறா. ஹலோ, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டு வந்து எழுப்புங்க. காரு. என்ன மேடம், நல்லா தூக்கமா? ஐயோ, அது வந்து இல்ல சார், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேண்டீன்ல போய் டீ சாப்பிட்டு வந்து ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். என்ன துளசி, கால் வருது, அட்டன் பண்ணாம இருக்கீங்க? என் சிஸ்டர் ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கலாமா? யா தாராளமா. இதெல்லாம் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, எஸ் மேம், சொல்லுங்க. நான் ரேகாவோட கிளாஸ் மேம் பேசுறேன். ரேகா சிஸ்டர் தானே? ஆமா மேம், நான் அவ அக்கா தான். சொல்லுங்க. ரேகா வந்து அவ ஸ்டாஃப் ரூம்ல இருக்க வச்சிருக்கோம், நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், நான் ஆபீஸ்ல இருக்கேன், வர எப்படியும் 1 hour ஆகும், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே நீங்க வாங்க, அவ சேஃபா தான் இருக்கா. ஓகே மேம், தேங்க்யூ. ஏய், என்ன துளசி அழுற? ஹே துளசி, அழுறியா? என்னடி ஆச்சு? காரு காரு ரேகா பெரிய பொண்ணு ஆயிட்டாடி. ஹே, ரேகா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா? நல்ல விஷயம் தானடி. எதுக்கு இதை போட்டு அழுதுட்டு இருக்க? அப்பாவும் இல்ல, கூட யாரும் இல்ல, தனியா இருந்து நான் என்னடி பண்ண போறேன்? இந்நேரம் அப்பா இருந்தா நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டாடி இருக்கலாம். யாரும் இல்லடி. லூசு, நாங்களாம் இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியல? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்டி இப்படி யோசிக்கிற? ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவளும் அப்பாவை தேடுதுன்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தாடி என்கிட்ட. ஏய் துளசி, உங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சா நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எதுவுமே தெரியாது. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. உங்க அப்பா உங்களை தேடி கண்டிப்பா வரலாம் இல்லையா? அவங்களும் உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கலாம். என்ன துளசி இது? நல்ல விஷயம் நடக்கும் போதும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. ஆமாடி, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, போய் ரேகாவை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போ. நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா உங்க சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ கெத்த தனியா இருந்து யாருமே இல்லாம சிஸ்டரை நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க இப்படி ஃபீல் பண்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சு போயிடும். நீங்க ஹாப்பியா இருந்தா தானே அவளும் இந்த மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணுவா. நல்லா சொல்லுங்க வரும் சார், நான் சொன்னாதான் கேட்கவே மாட்டேங்கிறா. லீவ் எடுத்துக்கோங்க துளசி. ஃபர்ஸ்ட் போய் உங்க சிஸ்டரை பாருங்க. ஆமாடி, அவ உன்னை ரொம்ப தேடிட்டு இருப்பா. பாவம் ஸ்டொமக் பெயின்லாம் வந்திருக்கும். போடி போய் ஃபர்ஸ்ட் பாரு. ரேகாவை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போ. இந்நேரம் பார்த்து லட்சுமி அம்மா அம்புஜம்மா யாருமே வீட்ல இல்லையடி, தனியா போகணும். பெரியவங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உனக்கு தேவை பெரியவங்க தானே, நான் இருக்கேன்லடி. வா, நானும் லீவ் சொல்லிட்டு வரேன், பயப்படாம என் கூட வா. காருண்யா, என்ன இது சைட் கேப்ல நீங்களும் லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ் சார், ஃப்ரெண்டு தோழி அழுதுட்டு இருக்கா, பாவம்ல சார். சரி தனியா வேற போறாங்க, போயிட்டு வாங்க. டிரைவர்கிட்ட சொல்றேன், என் கார்லயே கூட்டு போயிருவாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க கேப் புக் பண்ணிக்கிறோம். இவ ஒரு லூசு, அவரே கார் தரங்கிறாரு, ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா. இங்க பாரு துளசி, நீ கேப் புக் பண்ணி போறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கார்ல போங்க, 20 மினிட்ஸ்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓஹோ, நம்ம காரா? நம்ம பாஸ் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, நம்ம துளசி அசர மாட்டுக்காளே. பாஸ், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரேன். ஓகே உங்க ஃப்ரெண்டை ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. டிரைவரை தான் அனுப்பிச்சு விட்றேன்னு சொன்னேன். நான் ஒன்றும் டிரைவ் பண்ணிட்டு வரல, பயந்துட போறாங்க உன் ஃப்ரெண்டு. நான் ஒன்றும் அதை பத்தி திங்க் பண்ணல. என்னோட கவலை ஃபுல்லா என் சிஸ்டர் மேல தான் இருக்கு. நாங்க கிளம்புறோம். டோன்ட் வெரி துளசி, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்படிதானே காரு? ஆமா பாஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.